தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவர் பதவிக்கான போட்டியிலிருந்து விலகினார். தலைவர் பதவிக்கான போட்டியிலிருந்து விலகினார், பிரச்சனை தீர்ந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தலைவராக பேராசிரியர் தீரன் இருந்தார். 98ஆம் ஆண்டு ராமதாசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தீரன் கட்சியிலிருந்து விலகினார். ஜி.கே. மணி தலைவராக பொறுப்பேற்றார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜி.கே. மணி கௌரவ தலைவராக்கப்பட்டார். டாக்டர் ராமதாஸின் மகன் அன்புமணி ராமதாஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் பதவியில் டாக்டர் ராமதாஸின் மகள்வழி பேரன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. தேர்தலுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் திடீரென பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தான் தலைவர் என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார். ஆனால் தேர்தல் கமிஷனோ நீதிமன்றமோ அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் என அங்கீகரித்தது. நடைபெற்று முடிந்த தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் சசிகலாவுடன் கூட்டணி அமைத்து மண்ணை கவ்வினார். அன்புமணி ராமதாஸோ அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் சந்தித்து பேசினர். அன்புமணி தான் பாமகவின் எதிர்காலம் என்று தெளிவாக கூறினார். இந்த சூழ்நிலையில் இந்த தலைவர் சம்பந்தப்பட்ட தேர்தல் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் தான் பாமகவின் தலைவர் என்று உரிமை கோரி அவர் வழக்கு கொடுத்திருந்தார். இன்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டார். பிரச்சனை சுமூகமாக தீர்ந்தது. ஆகவே இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறியுள்ளார். ஆக பாமக தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. நீதிமன்றம் வரை இந்த பிரச்சனை சென்றது. தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் தலைவர் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் என்பதை ஏற்றுக்கொண்டார். பாமகவில் ஏற்பட்ட குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது.